Hey all, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கார்த்திகை மாசத்துக்காக நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து கார்த்திகை விளக்கு வந்து திருக்கார்த்திகைக்காக ப்ரீ ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். உங்ககிட்ட இருக்கிற புது விளக்கா இருந்தாலும் சரி, பழைய விளக்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கலர் பெயிண்ட் பண்ணி டெக்கரேட்டிவா நம்ம வந்து எப்படி விளக்கெல்லாம் அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது வந்து எல்லாரும் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்றது வந்து நம்ம கடையில வாங்கி இருக்கோம். சோ வீட்லயே வந்து ரொம்ப சிம்பிளா சில டைம் இதெல்லாம் பண்ணும்போது வந்து ரொம்ப மைன்யூட்டா பண்ண வேண்டியிருக்கும், சில டைம் போரிங்கா இருக்கும். அப்படி இல்லாம ரொம்ப சிம்பிள் டிசைனோட ரொம்ப ஈஸியா குயிக்கா ஒரு 4 to 5 கலர் வச்சு எப்படி கிராண்டா பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இங்க நான் வந்து நிறைய வெரைட்டிஸ், நிறைய டிசைன்ஸ்ல வந்து நான் விளக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விளக்கை வந்து நம்ம எடுத்துட்டு அக்ரிலிக் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து நீங்க ஸ்டேஷனரி ஷாப்ல கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ அந்த கடையில வாங்கிட்டு நீங்க அதுலேயே வந்து நல்ல கான்ட்ராஸ்ட் கலரா நீங்க கேட்டீங்கன்னா தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துட்டு இது வந்து முதல்ல வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு ஒயிட் கோட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் வந்து கலர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதுக்காகவும் இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஒயிட் பேஸ் இல்லாமல் டைரக்ட் பெயிண்ட்டை நம்ம அடிக்கிறதுனால அது பாருங்கள், அதோட அந்த கலர் வந்து எடுத்து காமிக்காது. ஸோ அதுக்காகவும் ஒரு சின்ன 2 விளக்கை வந்து நான் ரெடி பண்ணி கூட உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணும்போது அது வந்து பார்க்க ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அண்டு ரொம்ப நல்ல கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் அதில் கிடைக்கும். பெயிண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து குட்டி அகல் விளக்கு அண்ட் 5 முக விளக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுதான் அந்த பெயிண்ட் பண்ணி பண்ணுற விளக்கு வந்து ஒயிட் கோட் இல்லாமல் எப்படி பண்ணுனா அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து திக்காக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ரொம்ப லைட்டாகிரும் அண்டு காய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயறதுக்கும் அதோட டைமிங் வந்து ரொம்பவே எடுத்துக்கும். மோர் தென் 3 to 4 hours கிட்ட ஆகும். ஸோ நான் இது காயவே வைக்கல. ஆக்சுவலாக நான் ப்ளூ அடிச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து கோல்டன் கலர் அக்ரிலிக் கலரை வந்து யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேரியேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ப்ரீ ப்ரிப்பரேஷனாக வந்து நீங்கள் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் விளக்கு ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, வெயிலில் கூட காய வைக்க வேணாம், இன்ஸ்டண்ட்டாக அது வந்து அக்ரிலிக் கலர் வந்து காஞ்சிரும். ஒரு ½ an hour இருந்தாலே போதும் அது. ஸோ உங்களுக்கு விருப்பமான டிசைனில் டாட் டிசைன் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து ப்ளூ வந்து இந்த பெயிண்ட் தெரியாதது அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து கோல்டன் கலர் அண்ட் அடிச்சிருக்கிறேன். ஸோ பிகினர்ஸாக நீங்கள் இருந்தீங்க வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வீட்டில் விளக்கு வைக்கிறோம் இந்த மாதிரி எப்படி இருந்தீங்கன்னா இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா விளக்குக்கும் வந்து பெயிண்ட்டும் பண்ணி அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மைன்யூட்டாக பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் லைட்டாக சின்ன ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணி கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு விளக்கெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விளக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கீழே தெரிவிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்துக்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகுது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.